ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் விலாக்ஸ், கேபிஆர் ரியல் எஸ்டேட் ஃபார் லேண்ட் பையிங் அண்ட் சேலிங், ஃபார் ப்ரமோஷன், ப்ரமோட்டிங் யுவர் லேண்ட், ப்ரமோட்டிங் யுவர் சைட்ஸ். கான்டாக்ட் மை நம்பர், கால் மை நம்பர். குறைந்த விலையில் நல்ல நிலங்கள் வாங்க, சிறந்த முறையில் உங்கள் நிலத்தை விற்க எங்களை தொடர்பு கொள்ளவும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா, நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணக்கூடிய, போஸ்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு சேல்ஸ் வீடியோனாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் மெசேஜாக வருங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக ஓனர்கிட்டயே பேசி லேண்ட் வந்து கம்மி பண்ணி ஈஸியாக வாங்கிக்கலாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மறக்காமல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்று விற்பனைக்கு வந்துள்ள இடம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அருமையான நல்ல ஒரு தார் ரோட் ஃப்ரண்டேஜ்லேயே, பெரிய தார் ரோட் டச்சிலே பார்த்தீங்கன்னா ஒரு புஞ்ச நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே இந்த லேண்டோட ஃபுல் டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க, சிங்கிள் ஓனரா, கிணறு சர்வீஸ் இருக்கா, போரா, எல்லாமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ காமிச்சிருக்கேன் பாருங்கள், லேண்ட் வந்து உங்களுக்கு ஒரே பவுண்ட்ரி தாங்க. டோட்டல் ஏரியா, டோட்டல் எக்ஸ்டென்ட் பார்த்தீங்கன்னா 10 ஏக்கர் 20 சென்ட் இருக்குங்க. ஒரே பவுண்ட்ரி தான், எந்த ஒரு ஜம்பிங்கும் இல்லை. உங்களுக்கு லேண்ட் ஒரே ஸ்கொயராக பாக்ஸாக தாங்க இருக்கும். நல்ல பெரிய கிணறுங்க உங்களுக்கு. காமிச்சிருக்கேன் பாருங்கள், நல்ல ஒரு ரவுண்டு கிணறு, கரை கட்டி படிக்கட்டெலாம் வச்சுருக்காங்க. ஸோ இந்த கிணறு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 15 ஏக்கருக்கு மேலே உங்களுக்கு தண்ணி பாயறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ நல்ல ஒரு ரவுண்டு கிணறு உங்களுக்கு. லேண்ட் பார்க்குறதுக்கு நல்ல பச்சை பசேல்னு க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு. 10 ஏக்கர் புஞ்ச நிலம் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்கு. கண்டிப்பாக வந்து நீங்கள் டேரெக்டாக சைட் விசிட் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல தார் ரோடு ஃப்ரண்டேஜ்லேயே, அதுவும் இவ்வளோ பெரிய கிணறோட நல்ல தண்ணீர் வசதியுடன் பார்த்தீங்கன்னா வில்லேஜுக்கு நியர்பைலேயே சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. சிங்கிள் ஓனர் தான். சைன் போடக்கூடிய லீகலார் பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் தான் உங்களுக்கு. சிங்கிள் ஓனருங்க. கிளியர் டாக்குமெண்ட்டு, எந்த ஒரு லீகல் இஷ்யூவும் இல்லாத ப்ராப்பர்ட்டி, கிளியர் டைட்டிலோடு இருக்குது. நீங்கள் லேண்டு பார்த்துட்டு ஓகேன்னு சொன்னீங்கன்னா நம்ம டைரெக்ட் ஓனர்கிட்டே சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. எந்த ஒரு மீடியேட்டரோ இல்லை அக்ரிமெண்ட் பார்ட்டியோ யாருமே இல்லைங்க. டைரெக்ட் ஓனர் சிட்டிங் தான். பையர் நீங்களும் செல்லர் ஆகிறோம், கண்டிப்பாக நம்ம டைரெக்டாக சிட்டிங் உட்காந்து பேசிக்கலாங்க. ஸோ டாக்குமெண்ட் வைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. லேண்ட் எந்த லொக்கேஷனில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை தாம்பரத்துலேருந்து சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 87 கிலோமீட்டர் தாங்க வரும், 87 கிலோமீட்டர் தாங்க வரும். செங்கல்பேட்டிலேருந்து சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா 56 கிலோமீட்டர் தாங்க வரும். நீங்கள் தாம்பரத்துலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துலையும், செங்கல்பேட்டிலேருந்து ஒரு 1.25 மணி நேரத்துலையும் இந்த சைட்டுக்கு வந்து ரீச் ஆகிடலாங்க. மருவத்தூர்லேருந்து ஒரு 1/2 அன் ஹவரில் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஒரு அரை மணி நேரத்தில் இந்த சைட்டுக்கு நீங்கள் ரீச் ஆகிடலாங்க. நம்ம டிஸ்ட்ரிக் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் வந்தவாசி தாலுக்கா வரும். பட் ஆனால் கொஞ்சம் சென்னைக்கு நியர்பைலே தாங்க இந்த லேண்டு வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ டவுனுக்கும் நம்ம லேண்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 4.5 கிலோமீட்டர் தாங்க வரும். 4.5 கிலோமீட்டர்லேயே பெரிய டவுன் இருக்குது உங்களுக்கு. அந்த டவுனில் ஸ்கூலு, காலேஜு, ஹாஸ்பிட்டலு, பெட்ரோல் பங்கு, மண்டபம் எல்லாமே இருக்குங்க. பஸ் போர் ரூட்லேருந்து நம்ம லேண்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர் தாங்க வரும். 100 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஸ் போர் ரூட் இருக்குது. அந்த பஸ் போர் ரூட்டில் டைமிங் பஸ் போர் ரூட்டு உங்களுக்கு ஒரு 1.25 மணி நேரத்துக்கு, ஒரு 1.5 மணி நேரத்துக்கு பஸ் போர் ரூட்டும் நம்ம லேண்டுக்கு ஜஸ்ட் ஒரு 100 மீட்டர்லேயே இருக்குங்க. வில்லேஜுக்கெலாம் சொல்லவே தேவையில்ல. ஜஸ்ட்டு நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்டில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வில்லேஜ் இருக்குது. நல்ல பெரிய வில்லேஜ் தான் உங்களுக்கு. ஜூம் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஃபுல்லாக மெஷர்மெண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கல் போட்டிருக்காங்க. லேண்டு ஓனரே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளந்து பவுண்ட்ரி ஃபுல்லாக வந்து மெஷர்மெண்ட் பண்ணி அதில் வந்து எல்லாம் பெரிய பெரிய ஃபென்சிங்கெல்லாம் உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ உங்களோட கன்ஃபர்மேஷன் நீங்கள் வேணும்னா திரும்பி அளந்து பார்த்துக்கலாம். பட் ஆனால் ஓனர் வந்து கிளியராக அவரோட பவுண்ட்ரிக்கு வந்து கிளியராக இருக்கணும்னு சொல்லிட்டு அளந்து கல் போட்டிருக்காரு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அதெல்லாம் ஃபுல்லாக வில்லேஜ் தான் உங்களுக்கு. அந்த பச்சை கலரு, ஒயிட் கலர்லாம் தெரியுது பாருங்கள், ஃபுல்லாமே வில்லேஜ் தான். ஸோ கண்டிப்பாக லேண்டு பார்த்தீங்கன்னா யாரும் பிடிக்கலன்னு சொல்ல மாட்டீங்க. ஏன்னா ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர்லேயே இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்குங்க. அதுவும் மண் வந்து நல்ல ரெட் சாயிலான மண். நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள். நீங்கள் டிராக்டர் வச்சு நிறவி பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நல்ல சூப்பரான மண்ணுங்க, ரெட் சாயிலான மண், புஞ்ச லேண்டு. பைபாஸ்லேருந்து ஸ்டேட் பைபாஸ்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தாங்க வரும். நம்ம NH GST 100 அடி பைபாஸ்லேருந்து லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 23 to 24 கிலோமீட்டர் தாங்க வரும். 24 கிலோமீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு வந்து NH பைபாஸ் இருக்குங்க. நம்ம லேண்டுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பனை மரம் வந்து ஒரு 30-40 பனை மரத்துக்கு மேலே இருக்குங்க. தென்னை மரம் வந்து ஒரு 3 தென்னை மரம் இருக்குது உங்களுக்கு. பவுண்ட்ரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடத்துல பனை மரம், தென்னை மரம் 2-3 தென்னை மரம் இருக்குங்க. ஒரு கிணறு ஃப்ரீ EB சர்வீஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல நீர்வளமான கிணறு தான் உங்களுக்கு. எனி டைம் நீங்கள் பயிர் வைக்கலாங்க. இப்போ வந்து இவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அக்ரிகல்ச்சரும் பண்ணல. ஸோ எம்டியாக தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் சேல்ஸ் சொன்னதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்டியாக தான் இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு கண்டிப்பாக இந்த லேண்டில் வந்து ஃபார்ம் ஹவுஸும் பண்ணிக்கலாம். மாந்தோப்பு, தென்னந்தோப்பு, கொய்யாத்தோப்பு அது மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் தான் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கனாலும் நெல் பயிர், கரும்பு, உளுந்து எல்லாமே பண்ணிக்கலாங்க. இப்போ நான் காமிச்சிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மண், இதே மாதிரி சாயில் தாங்க அந்த லேண்டும் வரும் உங்களுக்கு. மண் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்காக நான் இந்த சாயில் வந்து காமிச்சிருக்கேன். இந்த சாயில் வந்து எப்படி இருக்கோ, இந்த மண் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நீங்களும் இந்த லேண்டை வந்து டிராக்டர் வச்சு நிரவி உழுது பார்த்தீங்கன்னா இதே மண் மாதிரி தாங்க வரும். கண்டிப்பாக பவுட்ரு மாதிரி இருக்குங்க மண் உங்களுக்கு. கண்டிப்பாக நீங்கள் நேரடியாக வந்து பாருங்கள். சைட் விசிட் கூட்டிகிட்டு போய்ட்டு காட்டுறேங்க. ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நிறைய பேர் வந்து கால் பண்ணியிருந்தீங்க. யாரெல்லாம் கால் பண்ணீங்களோ நான் கால் பேக் பண்ணி பேசிட்டேங்க. ஒருத்தர் 2 பேருக்கு யாராவது கால் பேக் பண்ணி பேசலைன்னா தப்பாக நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக ஏதோ ஒரு பர்சனல் ஒர்க்கில் இல்லை டிரைவிங்கில் இருந்திருப்பேன். அதனால தான் உங்களுக்கு கால் பேக் பண்ணி பேச முடியாமல் இருந்திருக்கும். எனக்கு வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு கால் பண்ணிடுறேன், ரீப்ளை பண்ணிடுறேங்க. வேறு ஏதாவது இந்த லேண்டு சம்மந்தப்பட்ட டீட்டெயில் வேணாலும் கண்டிப்பாக எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ரோடு வித்து பார்த்தீங்கன்னா 40-50 அடி ரோடு வருங்க. இப்போ தார் ரோடு போட்டிருக்கிறது பார்த்தீங்கன்னா 25 ஃபீட் வந்து அவங்க தார் ரோடு போட்டிருக்காங்க. பட் ஆனால் இந்த லேண்டோடு இருக்கக்கூடிய அந்த லேண்டு ரோடு வித்து பார்த்தீங்கன்னா அளவு வந்து ஒரு 40-50 அடி ரோடு வருங்க. நல்ல சூப்பரான பெரிய ரோடில் தான் லேண்டு வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஃப்ரண்டேஜ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 550 அடி வருங்க. 500 அடிக்கு மேலே தான் கண்டிப்பாக அந்த லேண்டு ஃப்ரண்டேஜ் வரும் உங்களுக்கு. வேறு எதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வேணால் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். கிணறு சர்வீஸ் இருக்குது, நல்ல தார் ரோட் ஃப்ரண்டேஜ், புஞ்ச லேண்டு. ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு வந்து 24,000 ரூபா, ஒரு ஏக்கர் வந்து 24 லட்ச ரூபா சொல்கிறாங்க. கண்டிப்பாக டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஓனர்கிட்டயே நம்ம டேரெக்டாக பேசிக்கலாங்க. ஃபைனலாக ஒரு 23 ஒரு 21 ஏக்கர் வந்து 23.5 lakhs வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இல்லை இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமா என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரே பேமெண்ட்டாக பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஓனர்கிட்ட டேரெக்டாக சிட்டிங் உட்காந்து பேசி எவ்வளோ வந்து என்னால் உங்களுக்கு பேசி கம்மி பண்ணி நெகோஷியேட் பண்ணி வாங்கி தர முடியுமோ கண்டிப்பாக நான் பேசி கம்மி பண்ணி வாங்கி தரேங்க. கண்டிப்பாக சைட் விசிட் பாருங்கள். ரேட்டு வந்து நம்ம முன்ன பின்ன பார்த்து கண்டிப்பாக பேசிக்கலாங்க. வாங்க பாருங்கள். ஓகேனா நம்ம வந்து என்னால் எவ்வளோ முடியுமோ நான் பார்த்து உங்களுக்காக பண்ணித்தரேங்க. ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு, அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல ஆப்டான லேண்டுங்க. தார் ரோட் டச்சிலே இருக்குது, ரெட் சாயில் மண், கிணறு சர்வீஸ் இருக்குது, வில்லேஜுக்கெலாம் பக்கத்துலேயே இருக்குது, டவுனுக்கு பக்கத்துலேயே இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் எப்படி கேட்டிங்களோ அதே மாதிரியே லேண்டு ஒரே பவுண்ட்ரியாக 10 ஏக்கர் 20 சென்ட் சேல்ஸுக்கு வந்திருக்கு. யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம வந்து ஃபோனில் பேசி எல்லாம் பார்த்து முடிச்சுக்கலாம். நம்ம